ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஹீரோவோட மேக்ஸிமம் லெவலே லெவல் 1 தான். அதுக்கு மேலே நம்ம ஹீரோவால் நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் ரீச் ஆகவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 10. நம்ம ஹீரோ தூங்கி எழுந்துச்சு வாரான். எமிலி வழக்கம் போல சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கா. செலஸ் வந்து டயர்டா மயங்கி விழுந்த மாதிரி கிடக்குவோ என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். மேஜிக் ஸ்டோம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம். மேஜிக் யூசர்ஸ்க்கு இதெல்லாம் நடக்குமா நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லா மேஜிக் யூசர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி சிம்டம் இருக்காது, பட் எனக்கு எப்படி இருக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி செலஸ் சொல்றா. ஸ்டாம்க்கு இந்த மாதிரிலாம் சைடு எஃபெக்ட் இருக்கா நம்ம ஹீரோ கேட்குவோம். எப்பவும் எனக்கு இப்படிதான் ஆகும், கொஞ்ச நேரத்துல சரியாயிருவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ இப்போ ஒரு புது வீடு பாக்குறாங்க. கேட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த வீட்டுல இருக்குன்னு புரோக்கர் காமிக்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள வரவுமே செலஸ்க்கு தலைவலி சரியா போகுது. மேஜிக் ஸ்டாம ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி மெட்டீரியல் வச்சுதான் இந்த வீடியோ உருவாக்கி இருக்காங்கன்னு புரோக்கர் சொல்றாரு. கிச்சன் இவ்வளவு பெருசான எமிலி ஹாப்பி ஆகுறா. மாடர்ன் டெக்னாலஜி இருக்கிறதுனால ரேட் ரொம்பவே அதிகம். 400,000 பீலோன்னு சொல்லுவோம். அவ்வளவான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ உடனே ஓகே சொல்றான். காசு கொடுத்து வாங்கணுமான்னு மத்தவங்க கேட்கவும் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே உன் தலைவலி சரியாயிடுச்சு, காசை நம்ம ஈஸியா சம்பாதிச்சுக்கலாம், அவங்க ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே, இந்த வீட்டுக்கே நம்ம கூடி வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் மூவ் பண்றாங்க. மேஜிக் ஸ்டோம் ஒரு வழியா முடிஞ்சது போல நம்ம ஹீரோ பாக்குறான். அவங்க வீடுமே இப்ப பல பழக்குது. எமிலி ஒரே நாள்ல எப்படி மாத்திட்டாலும் நம்ம ஹீரோ கேட்கறான். லோ லெவல் கேரட் அப்படின்னு ஈவ் கேட்கறா. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வருது, சொன்னா ரேரான டிராப் ஐட்டம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லவும் அப்போ கேரட் அப்படின்னு சொல்லி ஈவ் சோகமாக்குவோம். கேரட்டையும் சேர்த்து கலெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பாடு ரெடின்னு எமிலி சொல்லுவோம். கிளம்புறதுக்கு முன்னாடி இதான் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ மத்தவங்களும் போய் சாப்பிடுறாங்க. லோ லெவல் 7ல இருக்காங்க. டஞ்சனுக்குள்ள எப்படி பனி பொழிதான் நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த இடத்துல எப்பவும் இப்படிதான் அப்படின்னு செலஸ் சொல்றா. நீ நிறைய இன்ஃபோ தெரிஞ்சு வச்சிருக்க, நீ உண்மையிலேயே அமேசிங் நம்ம ஹீரோ சொல்லவும். ரியோடா என்ன பாராட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இப்படியே நிறைய சாதிக்கணும். நீங்க இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, பட் நீங்க கஷ்டப்படுறது பார்க்கும்போது எனக்கு தான் அதிக கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அந்த கேப்டன் சீன் போட்டுட்டு இருக்கவும், கேப்டன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற ரெண்டு பேரும் சொல்றாங்க. இவன் எந்த கஷ்டமும் படாம அவங்கள நல்லா வேலை வாங்குறதுக்கு சேர்த்து பிரெயின் வாஷும் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ரியோடா என்னாச்சுன்னு எமிலி கேட்கவும் ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஸ்லைம் இருக்கு, அதை நம்ம ஹீரோ ஷூட் பண்ணாலும் அதுக்கு எதுவும் ஆகல. ஹீரோ என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. ரியோடா அதை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ற பர்சனால கொல்ல முடியாது, செகண்ட் யார் அட்டாக் பண்ணாலும் ஈஸியா கொன்றலாம் அப்படின்னு செலஸ் சொல்றா. செலஸ் இப்போ சிம்பிள் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி ஈஸியா அதை கொன்றுதா, பட் மத்தவங்களுக்கு எந்த டிராப் ஐட்டமும் கிடைக்காதுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நாங்க அதை அட்டாக் பண்றோம், அதுக்கப்புறம் நீ அதை கொன்றுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி பண்றான். நிறைய ஆனியன்ஸ் கிடைக்கி எனக்கு கேரட்ஸ் தான் வேணும்னு ஈவ் சொல்லவும் ஆனியன்ஸ் அண்ட் கேரட் போட்டு நான் கறி மேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. திடீர்னு ஒரு ஸ்லைம் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அண்ட் அது ரேரான மான்ஸ்டர் கூட. இது எப்படி தோக்கடிக்குதுன்னு கேட்கவும் இது ஹைகார்ட் ஸ்லைம், பட் இதுவும் அதே மாதிரி தான் செகண்ட் அட்டாக் பண்ற பர்சனால தான் இதை சாகடிக்க முடியும்னு சொல்லுவோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஈவ் போயிட்டு அதை அட்டாக் பண்றா. இப்போ நம்ம ஹீரோ ஷூட் பண்ணுவோம், அசால்ட்டா அது செத்துருது. அந்த ஸ்லைமோட டியர் மாதிரி ஒரு ஜுவல் கீழே விழுது. இந்த ஜுவல் இருக்கிறவங்கள யார் அட்டாக் பண்ணாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும் அப்படின்னு செலஸ் சொல்றா. ஆனா அந்த ஸ்லைம் என்னதான் அட்டாக் பண்ணாலும் எனக்கு எதுவுமே ஆகல நம்ம ஹீரோ பாக்குறான். ஜஸ்ட் அந்த ஜுவல்ல கையில வச்சுட்டு நிக்கிறதுனாலயே ஸ்லைமோட அட்டாக்லாம் அதுக்கே போய் அதுவே ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆகுது. இதுல அந்த லெவலுக்கு ஃபன்னே இல்ல, பட் ரொம்ப டைம் வர எடுக்கு. இப்ப சமயத்தை நான் வித்துற வேண்டியதான் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இது லோலுவோட லெவல் 7ல இருக்கிற ரேரான ஐட்டம் ஸ்லைம் டியர்னு பார்க்கவும் என்னது லெவல் 7 அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க. நீ சொன்ன மாதிரியே ரொம்பவே ரேரான டிராப் ஐட்டம் கொண்டு வந்திருக்கான அமௌண்ட் இந்த 3 மில்லியன் அப்படின்னு கொடுக்கவும் இவ்வளவான அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் டைம்ல அதான் ரேட் அதிகம்னு சொல்றா. நம்ம ஹீரோ டீம் வெளியே வர டயத்துல ஒரு பொண்ணு கில்டுக்குள்ள போய் யாராச்சும் உங்களை என் பார்ட்டியில சேர்த்துக்கிடுறீங்களா அப்படின்னு கேட்கறா. யாரும் அவளை சேர்த்துக்கிடல. நிஹோனியம் லெவல் 5ல நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஸ்கெலிட்டன் 3 மடங்கு ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, பட் நான் இதை விட ஃபாஸ்டா நம்ம ஹீரோ போயிட்டு ஃபாஸ்டா அதை அட்டாக் பண்றான். ரியோட்டாஸ் மேக்ஸிமம் எம்பி இன்க்ரீஸ் பை 1 வருது. ஏன்னா மேஜிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 3 மில்லியன் பீலாவா நம்ம ஹீரோ பார்க்கவும் மேஜிக் ஸ்பெல்லுக்குன்னு புக் எல்லாம் கிடையாது. இந்த பழத்தை சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஒரு மேஜிக் கிடைக்கும், இதுதான் வர வழின்னு செலஸ் சொல்லவும் இதை நான் சாப்பிடுவேன், பட் அதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதை ஸ்ட்ரையா மாத்தி அதை ஷூட் பண்ணலான்னு வெயிட் பண்றான். ஏன்னா நம்ம ஹீரோ அதை ஷூட் பண்ணி பிடிச்சா அதோட பவர் இன்னுமே அதிகமாகும். அது நம்ம ஹீரோட உருவத்துக்கே மாறுது. நம்ம ஹீரோட 80% ஸ்ட்ரென்த் அதுக்கிட்டே இருக்கு. புல்லட் இது மேல ஒர்க் ஆகல, என்னோட 80% ஸ்ட்ரென்த் இதுக்கிட்ட இருக்குன்னா அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அதை தூக்கி போட்டு ஏர்ல இருக்கும் போதே டக்குன்னு அதை ஷூட் பண்ணிருந்தான். அது திரும்பவுமே ஒரு ஃப்ரூட்டாவே மாறிடுது. ஃப்ரூட்டா தான் மாறி இருக்குன்னு செலஸ் பார்க்கவும் நல்லா பாரு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அதுல 2 ஸ்பெல் இருக்கு. என்ன வாங்கிட்ட 2 மேஜிக் ஸ்பெல் இருக்கான்னு எம்லி கேட்கவும் ஃபர்ஸ்ட் விண்ட் ஸ்லாஷ் தூரத்துல இருக்கிற எதிரி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லுவான். அப்ப ரெண்டாவதுன்னு கேட்கறா. அதை நான் உங்களுக்கு டைரக்டாவே காமிக்கிறேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்லைமை வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோ அதை பைண்ட் பண்ணுவோம், எமிலி அட்டாக் பண்றா. ஈவன் எமிலி அட்டாக் பண்ணாலுமே நிறைய ஐட்டம் டிராப் கிடைக்குது. இதுதான் என்னோட செகண்ட் மேஜிக் ஸ்பெல்ல போட்டா போதும் யாருனாலும் யார் ரேங்க்கு ஈக்குவலா ஐட்டம் டிராப் கலெக்ட் பண்ண முடியும். சோ இது உங்களோட ரேங்கையும் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நம்ம பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ரேங்க் இன்க்ரீஸ் ஆகலாம். ரியோடா நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு எமிலி சொல்றா. பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது எர்சாவை மீட் பண்றான். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வெயிட்டா இருக்கிற பாக்ஸை வாங்கி கில்டுல கொடுத்துட்டு போறான். ஹெல்ப் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது அந்த புதுசா வந்த பொண்ணை நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த மோசமான கிழவனோட பார்ட்டியில ஜாயின் பண்ணலாமா அவ கேட்டுட்டு இருக்கோம். ஓ தாராளமா என் டீம்ல வந்து ஜாயின் பண்ணு நம்ம சொல்றான். போய் அந்த ஆள்காய் போய் மாட்டிக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவ ஐயோ பாவம் அப்படின்னு எர்சா சொல்றா. அவ புதுசா ஏதாச்சும் பார்ட்டியில ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறா, பட் அவ லெவல் 2ன்னு சொல்லவும் அவளை நான் ரியோடா ஃபேமிலியில ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப கொடுத்து வச்சவா பொண்ணு, ரியோடா ஃபேமிலியில ஜாயின் பண்றது பெரிய விஷயம் அப்படின்னு எர்சா சொல்லவும் ரியோடா பார்ட்டி இங்க ஃபேமஸான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு எர்சா சொல்றா. அவங்க தான் ஊருக்குள்ள இப்ப ரொம்பவே ஃபேமஸ், அவங்க டீம்ல ஜாயின் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு
மத்த அட்வென்ச்சர்ஸும் சொல்லவும் அந்த பொண்ணு ஓகே சொல்லிருந்தா. அந்த வயசான ஆளா அங்கிருந்து அமைதியா கிளம்பிட்டாரு. பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்கவா ஆலிஸ்னு வா சொல்ற. ஓகே ஆலிஸ், என்னோட டீம்ல நீ ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவளோட ஸ்டேட்டஸை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போர்ட்ல கை வைக்க சொல்றான். இவளோட மேக்ஸிமம் லெவலே லெவல் 2 தான். இப்போ இவ லெவல் 1ல இருக்கா. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவள நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு நிகோனியம்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி இவள லெவலை இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம் ட்ரை பண்றான். டஞ்சனுக்கு திரும்ப வந்தது ஏதோ வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா எங்க அம்மா என்ன ஒரு டஞ்சன்ல தான் பெத்தாங்க தெரியுமா அப்படின்னு வா சொல்லுவேன். நீ டஞ்சன்ல பிறந்தியா நம்ம ஹீரோ கேட்கற. எப்படியா நம்ம உன்னோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். அந்த பக்கமா நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு வா சொல்றா. பார்த்தா ஒரு பெரிய ஆர்மியே இருக்கு. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் பைண்ட் பண்றான். இதை கல்லாலேயே அடிச்சு கொள்ள நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவளும் ஒவ்வொரு நித்தியா போய் கொண்டுட்டு இருக்கா. ஆலிஸ் தான் எல்லாத்தையும் கொண்டிருக்காங்கிறதுனால அவ இப்ப லெவல் 2 ரீச் பண்றா. இவளோட ரேங்க் இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாத நம்ம ஹீரோ யோசிச்சுக்குவோம். நம்ம திரும்ப உள்ள போமா பவுன்சியனுக்காக வெயிட் பண்றான். நான் அவனை டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. அதுதான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பைண்ட் பண்றான். இப்போ என்ன பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கவும். அதை என்ன டிஃபீட் பண்ண சொல்லுதுன்னு வா சொல்றா. அந்த பொண்ணுமே போயிட்டு அந்த ஸ்கெலிட்டனை சாகடிக்கிறா. அது இப்போ ஒரு மினி ஸ்கெலிட்டனா மாறுது. பவுன்சி நீ என் கூட இருக்கிறதுல சந்தோஷம்னு வா சொல்றா. இதுதான் நீ சொன்ன பவுன்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். நம்ம பார்ட்டியோட புது ஃபைட்டிங் மெம்பர் இது அப்படின்னு சொல்லி ஆலிஸ் சொல்றா. லோலோ லெவல் 1ல போயிட்டு அந்த பவுன்சி ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அது தலையில கிராக் ஏற்பட்டாலுமே மினி சைஸ்க்கு மாறினோடனே ஆட்டோமேட்டிக்கா அது ஹீலிங் ஆயிருது. பவுன்சி டேமேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ஆயிரும். கவலை இல்ல அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. ஜிகிலி என்ன கூப்பிடுதுன்னு ஆலிஸ் சொல்லவும். இந்த ஸ்லைம் தான் ஜிகிலியா நம்ம ஹீரோ பாக்குறா. என்ன டிஃபீட் பண்ண சொல்லுதுன்னு அவ பவுன்சி அனுப்பி வைக்கிறா. அந்த ஸ்கெலிட்டன் தலை தனியா கலருது. அதுவே அசால்ட்டா பிடிச்சதை அடிச்சு கொன்றுது. உனக்கு இன்னொரு லிட்டில் பிரதர் கிடைச்சிட்டா நம்ம ஹீரோ கேட்கவும். இல்ல இது ஒரு பொண்ணு, இவங்க 2 பேரும் எனக்கு சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால இதை பண்ணிருக்க முடியாது, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவங்க 2 பேரும் தேங்க்ஸ் சொல்றாங்க அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. இதுதான் ஆலிஸ் புது மெம்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். எம்லி நீ அதை மேக் பண்ண ஸ்மெல் சூப்பரா இருக்கேன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீரோட இனி என் லைஃப் ஃபுல்லா நான் உன் கேரக்டர் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவோம். அது ப்ரப்போசலா நம்ம ஹீரோ கேட்கறான். அதுங்க ரொம்ப கியூட்டா இருக்கு, கொண்டா நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு செலஸ் கேட்கறா. பவுன்சியோ கிகிலியோ பயந்து போய் ஒளிஞ்சுக்கிடுதுங்க. உங்களுக்கு கியூட்னஸ் அக்ரஷன் இருக்கா அப்படின்னு ஆலிஸ் கேட்கறா. ஆலிஸ் நம்ம டீம்ல ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு கேரட்ஸ் பிடிக்குமா அப்படின்னு ஈவ் கேட்கவும். அந்த லெவலுக்கு பிடிக்காதுன்னு சொல்றா. அப்போ ஓகே கேரட்ஸ்னால உனக்கும் எனக்கும் சண்டை வரதை நான் ஏத்துக்கிட்டுதானே வா சொல்றா. மத்த எல்லாருமே ஓகே சொல்றாங்க. உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. நம்ம ஹீரோ டீம்ல ஒரு புது மெம்பர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவால எப்படி லெவல் 1 தாண்டி போவே முடியலையா, அதே மாதிரி அந்த பொண்ணால லெவல் 2 தாண்டி போவே முடியாது. பட் அந்த பொண்ணுக்கு மான்ஸ்டர்ஸை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிற யூனிக் ஸ்கில் இருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.